ஸோ ஒரு வழியாக வந்து நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இதுதான் அந்த விஜய் வில்லா. ஸோ இங்கே தான் வந்து நாங்கள் தங்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக அங்கே ஒரு வீடு தெரியுதா? ஸோ அந்த வீடு தான் நமக்கு, அதாவது தனி வீடு இது. இந்த காம்பவுண்டில் இந்த ஒரே வீடு தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டேஜில் இருக்குது. நைட்டு வந்து டான்ஸ் ஆடலாம் போல இருக்குது, ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வண்டியெல்லாம் நிப்பாட்டிட்டு உள்ளே போய் லக்கேஜெலாம் வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வீடு செம்மையாக இருக்குது. ஸோ பசங்களாம் டயர்டாக வந்து உட்காந்துருக்காங்க. 2 நாளைக்கு இந்த வீடு ஃபுல்லாக நமக்கு தான், ஜாலியாக இருக்குது பார்க்கவே. ஸோ அப்புறமேட்டு ஃபயர் கேம்ப்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபயர் கேம்ப்லாம் வந்து நைட் போடுவாங்க. ஸோ நைட் நம்ம தனியாக ஃபயர் கேம்ப் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அப்போ அடுத்து நாங்கள் வந்து சாப்பாடு வந்து சொல்லியிருக்கோம், சமைச்சு தர சொல்லி. ஸோ சாப்பாடு வந்துடும். ஸோ சாப்பாடுக்கு தனியாக வீடியோ போட்டுடலாம். பிகாஸ் மெயினே நமக்கு சாப்பாடு தான். ஸோ இந்த மொட்டை மாடிக்கு வந்து செம்ம பீஸாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே எனக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது. அப்படியே ஃபுல்லாகவே க்ரீனரியாக இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து செம்மையாக இருக்குது. இந்த பின்னாடி ஒரு ஹட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், அப்படியே இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே அப்படியே க்ரீனரியாக இருக்குது. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு. ஸோ செம்மையாக மழை வருது. ஸோ நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்தோடனே பார்க்கவே முடியாது. ஆமாம், இந்த ரெசார்ட்டுக்கு வந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த ரெசார்ட் ஃபுல்லாக நமக்கு தான். நம்ம தான் 2 நாளைக்கு இந்த ரெசார்ட்டுக்கு ஓனரு. ஸோ பின்னாடி வந்து ஒரு மலை இருக்குது. அந்த மலையில் பாருங்கள், அப்படியே மழை பெய்யறதெல்லாம் சூப்பராக தெரியுது. ஸோ இப்போ சாப்பாடு வந்துருச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்கோம் மச்சான்? பெப்பர் ஃப்ரை 1 ½ kg, சிக்கன் பெப்பர் ஃப்ரை ½ kg. அடுத்து ½ kg. அடுத்து என்ன சொல்லியிருக்கோம் மச்சான்? அதுக்கப்புறம் பிரியாணி சொல்லலாம்னு பார்த்தோம். காசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. காசு கஷ்டமா? நாங்களாம் ஏழை மக்கள்ல இருந்து வந்திருக்கோம். ஏழை மக்கள் நாங்கெல்லாம். நாங்களாம் ஏழை மக்கள், அதனால வந்து பிரியாணி காசு இல்லாம குஸ்கா வாங்கி சாப்பிடுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்கள் முன்னாடி வரும்போதே சொல்லிட்டோம். ஸோ பிரியாணி, அப்புறமேட்டு பெப்பர் சிக்கன், அப்புறமேட்டு கபாப் அதெல்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பிரியாணி வந்து பாஸ்மதி ரைஸ் செஞ்சுருக்காங்க. நல்லா தம் பிரியாணியாக செஞ்சுருக்காங்க. ஸோ பீஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன். ஸோ பெப்பர் சிக்கனும் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஏலகிரியில் வந்து டேஸ்ட்டில் நல்லா இருக்குமான்னு தெரில எங்களுக்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். ஸோ கபாப்லாம் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து பிரியாணி சாப்பிட்டு பார்த்துடலாம். ஒரு மாதிரி சட்டல்டாக இருக்குது பிரியாணி. அந்தளவுக்கு வந்து மசாலா வந்து நிறைய இல்லை இதில். ஸோ நிறைய மசாலா போடவே இல்லை இவங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, வெறும் மிளகாத்தூள் அந்த ஒரு ஃப்ளேவர் தான் தெரியுது. பிகாஸ் வந்து நீங்கள் வெளியெல்லாம் போய் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா நிறைய மசாலாவாக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. பட் வந்து ரொம்ப சட்டல்டாக இருக்குது இந்த பிரியாணி. பீஸ் வந்து போட்டிருக்காங்க, நல்லா தை பீஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதையும் சாப்பிட்டு பார்த்துலாம். சாஃப்டாக வந்திருக்கு, பீஸில் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ பாதி பீஸ் எடுத்து சாப்பிட்டாங்க முன்னாடியே. வெறும் வந்து கொஞ்சம் எலும்பு தான் வச்சுருக்காங்க எனக்கு. ஸோ அதை சாப்பிட்டு பார்த்துலாம். பிரியாணி வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. பட் அதான் நல்லா இருக்கு, சாப்பிடலாம், அந்த அளவுக்கு இருக்கு. இந்த பெப்பர் சிக்கன் ட்ரை பண்ணி பார்த்துலாம். அது பிரியாணி பீஸே இல்லை, அதில் தின்ட்டான் அப்படியே. ஸோ இப்போ பெப்பர் சிக்கனை சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ பெப்பர் சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் மாதிரியே இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நிறையவே பெப்பர் போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி அந்த கிரேவியில் இருக்க சிக்கனை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து சில்லி சிக்கன். இந்த சில்லி சிக்கன் சொல்கிறதா கபாப்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அதை சாப்பிட்டு பார்த்துடலாம்.
அதில் போன் பீஸாக போட்டிருக்காங்க. எடுத்து போன் தான் வருது. ஸோ இந்த சில்லி சிக்கன் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா அந்த சில்லி சிக்கன் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பிரியாணியோட அந்த சில்லி சிக்கனை சேர்த்து சாப்பிடலாம். அப்படியே இந்த பிரியாணியோட சில்லி சிக்கனை சேர்த்து சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் முன்னாடி ஆர்டர் பண்ணிடுங்க. ஸோ ஆர்டர் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சீப்பாகவும் இருக்கும், அதே சமயம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு. அப்புறம் சப்பாத்தி வாங்கிருக்கோம் நாங்கள். ஸோ சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அப்படி கொஞ்சம் குருமா கொடுறான். சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. குருமா கூட வந்து சூப்பராக தான் இருக்குது. பரவாயில்ல, இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் கடைசியாக வந்து எவ்வளோ ப்ரைஸ் அதெல்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து வெளியே போய் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு திருப்பி வந்து இப்போ ரெசார்ட்டுக்குள்ளே போகிறோம். இதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஃபயர் கேம்ப் போட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அந்த கேம்ப் ஃபயர் ஃபன்னெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ஃபன் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்தையும் வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா ஃபன்னையும் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். பை பாய்.